இப்படி 3லருந்து 4 கோட்டிங் அடிச்ச இந்த மட் கார்ட்ல இருக்கிற பெயிண்ட்ட 10 நிமிஷத்துல நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ, அதுக்கு நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ட பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மட் கார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி பெயிண்ட் மட்டும் இல்லாம, அதுக்கு மேல 3 கோட்டிங் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. ஸோ, அந்த பெயிண்ட்ட ரிமூவ் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான் சாமுராய் பெயிண்ட்ல பெயிண்ட் ரிமூவர். இந்த சாமுராய் பெயிண்ட்ஸ் மலேசியன் பேஸ்ட் கம்பெனி அண்ட் இத வந்து ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ற மாரி ஸ்ப்ரே பாட்டில்லயே குடுத்திருக்காங்க. ஸோ, இந்த ஸ்ப்ரே பாட்டில எடுத்து ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி விட்டா போதும். அண்ட் ஸ்ப்ரே பண்றதுக்கு முன்னாடி கிளவுஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கெமிக்கல் வந்து ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல் தான். அண்ட் ஸ்ப்ரே பண்ணி ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் விட்ட உடனே இந்த மாரி பபிளா வர ஆரம்பிச்சுருச்சு. அண்ட் இன்னொரு வாட்டி திரும்பவும் நான் ஸ்ப்ரே பண்ணிட்டேன். பிகாஸ் என்னோட பெயிண்ட் வந்து திக்னெஸ் ரொம்ப அதிகமா இருந்ததுனால, அதுக்கு மேல ஸ்ப்ரே பண்ண உடனே இன்னும் ரொம்பவே பபிள்ஸ் வர ஆரம்பிச்சுருச்சு. அண்ட் ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் ஜஸ்ட் அப்படியே விட்டேன். அந்த விட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்க்ரேப்பர் எடுத்து நான் ஸ்க்ரேப் பண்ணி தான் பார்க்குறேன். கம்பெனி பெயிண்ட்டும் போயிடுச்சு. அண்ட் உள்ள இருக்கிற மெட்டலே எனக்கு தெரிய ஆரம்பிச்சுருச்சு. அவ்ளோ பவர்ஃபுல்லா ஈஸியா ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு இது பண்றதுக்கு டோட்டலாவே ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்கும். வாஷ் பண்ணிட்டு நான் வந்து காட்டுறேன். இதோட அவுட்கம் பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வெப்சைட் லிங்க் குடுக்குறேன். நீங்க அந்த லிங்க்க கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேஷ் இன்சைட்ஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.